வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். அக்னி 5 இது சாதாரணமாக ஒரு மிசைலாக ஏவி இருந்தாலே நாம் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்போம். ஆனால் எம்ஐஆர்வின்ற டெக்னாலஜி வரை உட்புகுத்தி வேறு லெவலில் தரமான சம்பவத்தை டிஆர்டிஓ பண்ணியிருக்குங்க. ஒரு பக்கம் சைனா இப்போவே பதட்டப்பட்டு வளரவும் ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாத்தை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். இந்திய குடியரசு தின விழா அணிவகுப்பு. இந்த பரேடு எத்தனை பேர் ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து பார்ப்பீங்க? அப்படி பார்க்குற பர்சனாக நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த காட்சி உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமானதாக இருக்கும். அந்த அணிவகுப்பில் ஒரு ஏவுகணையை காட்டுவாங்க. அக்னி 1 2 3 4 5ன்ற மாதிரிலாம் சில ரோமன் லெட்டர் நம்பர்ஸ் இருக்கிறதே உங்களால் பார்க்க முடியும். அந்த வகையில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்க காட்சியை ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. நம்ம ரிப்பப்ளிக் டே பரேடில் அக்னி 5ங்க. இவன் தான் இப்படி சைலண்ட்டாக படுத்துட்டு இருந்தவன் இப்போ எழுந்து நின்று இருக்கான், பறந்துருக்கான். உலகம் முழுக்க இந்தியாவோட பேரை வேறு லெவலில் எங்ககிட்ட இவ்வளோ பவர் இருக்குப்பா அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கான். இவன் பண்ண வேலைலாம் வேறு லெவலில் இருக்குங்க. இப்போது அதுலேயும் குறிப்பாக நம்ம கூட அடிக்கடி இந்த வாய்க்கால் தகராறுலையும் களத்தகராறுலையும் ஈடுபடுவாங்களே, ஒரு பக்கம் சீன நரிகளும் இன்னொரு பக்கம் பங்காளி பாகிஸ்தானும், இவங்களே இப்போ கொஞ்சம் பேக் அடிக்கிற மாதிரி தான் இவன் ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்காங்க. நம்ம டிஆர்டிஓ இருக்குல்ல, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், இவங்க திவ்யாஸ்திரா அப்படின்ற ஒரு மிஷினை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. திவ்யாஸ்திரம் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்புகிறேன். அந்த அஸ்திரம் பற்றி சொல்லணுன்னா, அந்த ஒரு அஸ்திரம் எதிராளியை தாக்குதுன்னா அந்த அஸ்திரம் இம்பேக்டை ஏர்த்தில் ஏற்படுத்துகிறப்ப ஒட்டுமொத்த பூமியுமே குலுங்கும். ஒரு பேரிடி வந்து அப்படி ஒரு எதிரி மேலே விழுந்தால் எப்படி இருக்கும், அவ்வளோ பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும். பெரிய பகுதியில் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்த வல்ல ஒரு ஆற்றல் அந்த திவ்யாஸ்திரத்துக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த புராண இதிகாச கால கதைகளை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஆயுதத்தை பற்றி சொல்லும் போது, அதனால் என்னவோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு திவ்யாஸ்திரான்னு பேர் வச்சுருக்காங்க போல இருக்குது. ஏன்னா அக்னி 5 பற்றி சொன்ன பாருங்க, அது இந்த திவ்யாஸ்திரத்தை கூட அப்படி பொருந்தி போகுது. இந்தியாவோட நியூக்ளியர் கேப்பபிலிட்டி இருக்குல்ல, இதோட அடுத்த கட்ட வளர்ச்சியாக தான் இந்த அக்னி 5 பார்க்க முடியுதுங்க. அக்னி 5 எம்ஐஆர்வி நியூக்ளியர் மிசைலை இப்போ நம்ம சோதனை பண்ணியிருக்கோம், மிகப்பெரிய வெற்றியாக அடைஞ்சிருக்கோம். பொதுவாக இது போல் மிசைல் சார்ந்து சோதனை நடக்குதுன்னா நம்ம பியூரோக்ராட்ஸ்லாம் அதை பெருசாக போஸ்ட்டு போடுறது ஆகா ஊகன்னு பேசுறதுலாம் பண்ண மாட்டாங்க. சோதனை பண்ண ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கோம். ஆனால் ஏதாவது மிகப்பெரிய சோதனைனா மட்டும்தான் எல்லாம் ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இருக்காங்களே, அவர் வரைக்கும் பலர் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க இந்த சோதனை வெற்றிக்காக. எதுக்காக இத்தனை பேர் ரியாக்ட் பண்ணோம் பிஎம் வரைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, அங்கே தான் இருக்க சூட்சமே. அந்த சூட்சமம் தான் இந்த எம்ஐஆர்வின்னு சொன்ன பாருங்க இந்த விஷயம். அதை பற்றி நான் போக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த அக்னி 5 சார்ந்த சில அடிப்படையான புரிதல் விஷயங்களை உங்கள்கிட்ட நான் ஷோ பண்ணிடுறேங்க. கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர் ரேஞ்சு இந்த அக்னி 5க்கான ஒட்டுமொத்தமான தாக்குதல் திறன். இண்டிஜீனியஸ்லி டெவலப்டு, அதான் இதில் ஹைலைட்டு. இந்த ஏவுகணையை உருவாக்கவும் இதுக்குள்ளே இருக்க டெக்னிக்கல் சார்ந்த ஒர்க்குக்காகவும் நாம் எந்த நாடோட உதவியும் பெறலை. முழுக்க முழுக்க இந்தியர்கள் இந்தியா சார்ந்து இந்த அக்னி 5 உருவாக்கி இருக்கோம். இந்த அக்னி 5ஓட மாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 50,000 கிலோகிராமில் ஆரம்பித்து 56,000 கிலோகிராம் வரைக்கும். லென்த் 17.5 மீட்டர்ஸு. டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 2 மீட்டர்ஸ். வார்ஹெட் வெயிட் பார்த்தீங்கன்னா 3000 கிலோகிராமில் ஆரம்பித்து 4000 கிலோகிராம் வரைக்கும். என்ஜின் 3 ஸ்டேஜ் சாலிட் ராக்கெட்டுங்க. ப்ரொப்பலண்ட் பார்த்தீங்கன்னா சாலிட் ஃபியூயல் தான். அண்ட் டிரான்ஸ்போர்ட் ரோடு, இட் மீன்ஸ் இது நீர்மூழ்கி கப்பல்லேருந்து தாக்குற மாதிரிலாம் கிடையாது. இப்போ வரைக்கும் நாம் இந்த காலாட்படை சார்ந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்போல சில லான்ச்சர்ஸ், அதுலேருந்து நம்ம லான்ச் பண்ணுற மாதிரி தான் இந்த அக்னி 5 டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த அக்னி 5 வச்சுக்கிட்டு ஆசியா முழுக்க எந்த நாடை வேணாலும் நம்மளால் டார்கெட் பண்ண முடியும், இன்க்ளூடிங் சைனா. ஐரோப்பாவில் சில ரீஜன் வரைக்கும் நம்மளால் அட்டாக் பண்ண முடியும். அந்தளவுக்கு ரேஞ்சு மேலே போகுது இதுக்கு. இது ஒரு யூனிட்டோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அப்ராக்ஸாக சொல்லப்படுறது 50 கோடி ரூபாங்க. பிரதமர் உட்பட எல்லாருமே பாராட்ட காரணம் இந்த எம்ஐஆர்வின்னு சொன்ன பார்த்தீங்களா. இது இன்னும் நான் உங்களுக்கு டெப்த்தாக சொல்லணும்னா, 1 மிசைல் மெனி வெப்பன்ஸ். அதாவது நீங்கள் லான்ச் பண்ணுறப்ப ஒரு ஏவுகணை தான் வானத்தில் போகும். ஆனால் அது ஒரு கட்டத்தில் 5 10 15 20 பிரியும். எதிராளிகள் நல குறைஞ்சிட மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு டெக்னாலஜி தான் இந்த எம்ஐஆர்வின்ற டெக்னாலஜி. இதுக்காக தான் இத்தனை பேர் பாராட்டுறாங்க இதை. ஏப்பா நம்ம ஒரு முறையும் அக்னி ஏவுகணையை சோதனை பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி 4 முறை சோதனை பண்ணிட்டோம், அக்னி 1 2 3 4ன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த அக்னி 5 பற்றி எல்லாரும் உலகம் முழுக்க பேச காரணமாக எம்ஐஆர்வி டெக்னாலஜின்னு சொல்கிறல, அதை பற்றி தெளிவாக சொல்லுன்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் இதை பற்றி ஒரு தனி செக்மெண்ட்டுங்க ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது எம்ஐஆர்வி அப்படின்னா மல்டிபிள் இண்டிபெண்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள். அப்பேற்பட்ட சிறப்பம்சம் இந்த அக்னி 5ல் இருக்குது. அதுவும் எம்ஐஆர்வி டெக்னாலஜியில் முழுக்க உருவாக்கிறது தனி சிறப்பு. இந்தியா முறையாக இந்த எம்ஐஆர்வியை பேஸ் பண்ணி இப்பேற்பட்ட டெக்னாலஜியை பேஸ் பண்ணி இந்த அக்னியில் வர்ற ஒரு மிசைல் சார்ந்து சோதனைப்படுத்திருக்காங்களே,
ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்கு இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேயே. நாம் எல்லாம் பெருமிதமாக சொல்கிற விஷயம் இதுதான். இந்த எம்ஐஆர்வி இருக்குல்ல, இதை இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த மல்டிபிள் வார்ஹெட்ஸ் இருக்குல்ல, அதாவது இந்த ராக்கெட் தெரியுதா உங்களுக்கு? இன்னும் உங்களுக்கு முதல்ல இன்னொரு புரிதலுக்காக சொல்லிடுறேன். நம்ம இந்த டிஃபன் பாக்ஸ் கேரியர்னு சொல்லுவோம்ல, அந்த அடுக்கு சோறு சொல்லுவாங்க பாருங்க, ஒரு பாக்ஸாக இருக்கும் அந்த கேரியரில். நீங்கள் அந்த கேரியரை கழட்டும் போது ஒரு பாக்ஸாக எடுத்து வைப்பீங்க, ஒவ்வொருத்தில் ஒவ்வொரு டிஷ் இருக்கும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இது மாதிரி தான் கிட்டத்தட்ட நீங்கள் 2, 5, 10, 12 இது போல் வார் ஹெட்ஸை ஒரே ஒரு மிசைலில் பொருத்த முடியும். அடுக்கடுக்காக அதை பொருத்திட்டு இந்த மிசைலை லான்ச் பண்ண பிற்பாடு ஒரு பர்டிகுலர் இடத்த இந்த மிசைல் அடைஞ்சதுமே மல்டிபிள் டார்கெட்ஸ், அதாவது இங்கே மட்டும் டார்கெட் பண்ணல, இங்கே ஒரு டார்கெட் இருக்குன்னா அங்கே நீங்கள் செட் பண்ணலாம், இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் டார்கெட்டை செட் பண்ணியிருப்பீங்களே, அங்கே இந்த மிசைல் ஒவ்வொரு வார்ஹெட்டையும் அனுப்பும், ஆட்டோமேட்டிக்காக அனுப்ப ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த 10 இடங்கள்லையும் ஒரே நேரத்தில் தாக்குதல் முன்னெடுக்கப்படும். எதிராளியால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ சிங்கிள் லான்ச்சில் மல்டிபிள் வெப்பன்ஸ் மல்டிபிள் லொக்கேஷனில் அடித்து நாசம் பண்ணும். நம்ம அக்னி 5 எம்ஐஆர்வி இருக்குல்ல, இதோட கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா 2 வார்ஹெட்ஸில் ஆரம்பித்து 10 வார்ஹெட்ஸ் வரைக்கும் பொறுத்தலாம்னு பேச்சு அடிப்படுது. இல்லை இன்னொரு ஹைலைட் என்னென்னா, பொதுவாக நாம் ஒரு மிசைல் அனுப்புகிறோம், இதை ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க இன்டர்செப்ட் பண்ணுவாங்க. அதாவது மிசைலை நடுவான்லேயே தாக்கி அழிக்கிறதுக்கு அவங்க ஒரு லான்ச்சரை பயன்படுத்துவாங்க. ஆனால் இது சாத்தியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் அந்த நடுவான்லேயே அந்த மிசைலை தடுக்கணும் அப்படின்னா சில வினாடிகள் மட்டும் தான் டைம் இருக்கும். கொஞ்சம் காலதாமதமானாலும் அடித்து உங்களை காலி பண்ணிவிடும். அதுவும் ஒரே மிசைல் வந்து ஒரு இடத்துல அட்டாக் பண்ணுதுன்னா ஓகே, உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இது இங்கே இருக்குது, அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வரலாம், இங்கே வரலான்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் கவுண்டர் செப்டர்ஸை பயன்படுத்துவீங்க. ஆனால் இது ஒரு லெவலுக்கு மேலே 10 விதமாக லொக்கேஷனை பிரித்து கொடுக்குது, 10 வார்ஹெட்ஸ் அனுப்புதுன்னா கவுண்டர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மக்களே. அதுவும் ஒவ்வொரு வார்ஹெட்ஸும் டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸில் பயணப்படும், டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் பயணப்படும். ஸோ இதனால தான் சொல்லலாம் கவுண்டர் அட்டாக்ன்றது இல்லை சாத்தியம் இல்லாத ஒன்று. இதுக்காக ஸ்பெசிஃபிக்காக நேவிகேட் சிஸ்டம் ஒன்று பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு லொக்கேஷன் அடிக்கிறது வேறு, 10 விதமான லொக்கேஷனை ஒரே லான்ச்சில் அடிக்கிறது வேறு. ஸோ அந்தளவு அக்யூரேட்டாக இருக்கணும். இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா RLGIN சொல்லுவாங்க. இட் மீன்ஸ் ரிங் லேசர் கைரோஸ்கோப் இனர்ஷியல் நேவிகேஷன். இந்த டெக்னாலஜி உள்ளே வந்திருக்கு. ஏன்பா அப்படின்னா உலகத்திலேயே முறையாக இந்தியா தான் இந்த எம்ஐஆர்பியை இந்த டெக்னாலஜி கொண்டு வரான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. நான் இப்போ தெளிவாக சொல்லிடுறாத 1960ஸ்லேயே இந்த எம்ஐஆர்வி டெக்னாலஜி இருக்குல்ல, இதை சார்ந்த சில நாடுகள் சோதனை பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் முதன்மையாக லீடாக இருந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். இதில் வெற்றியாளர் இருந்த ரேஸில் அமெரிக்கா தான். இந்த எம்ஐஆர்வி டெக்னாலஜியை திறம்பட உருவாக்கி ஃபெயிலியர் இல்லைன்றதை ப்ரூவ் பண்ண நாடு அமெரிக்கா. இதுக்கப்புறம் சில நாடுகள் உள்ளே சேர்ந்துச்சு இந்த ரேஸில். சைனா உட்பட சில நாடுகள் சேர்ந்து அவங்களும் இந்த எம்ஐஆர்வி டெக்னாலஜியில் அடுத்தடுத்த லெவலுக்கு வர ஆரம்பித்தாங்க. இந்த எம்ஐஆர்வி உருவாக்குறதுல இருக்க சவால்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் லார்ஜ் மிசைல்ஸ் அண்ட் ஸ்மால் வார்ஹெட்ஸ். இந்த மிசைல் இருக்குல்ல, ஏவுகணை, இதோட அளவு பெரிதாகவும் இதுக்கு முகப்பில் வர்ற இந்த வார்ஹெட்ஸ் இருக்குல்ல, இதோட அளவு முடிஞ்ச அளவுக்கு சின்னதாகவும் மேக் பண்ணுவாங்க. எல்லாமே இந்த இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி வர விஷயம். ஸோ இந்த காம்பினேஷனை கொண்டு வரதே கஷ்டமாங்க. ஆனால் இதெல்லாம் அமெரிக்கா அப்பயே சாத்தியப்படுத்தியிருக்கு. அப்புறம் அக்யூரேட் கைடன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் மிஸ் ஆனால் நம்ம பேஸே காலியாகும். காம்ப்ளெக்ஸ் மெக்கானிசம் ஃபார் ரிலீசிங் வார்ஹெட்ஸ். இந்த எம்ஐஆர்வியில் இருக்க சிறப்பம்சமே என்ன, ஒரே நேரத்தில் டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் டிஃப்ரெண்ட் லொக்கேஷனுக்கு நம்ம வார்ஹெட்ஸ் அனுப்ப முடியும்னு சொல்லிட்டு தான். அப்படி இந்த வார்ஹெட்ஸை ரிலீஸ் பண்ணதாக இருந்தால் அது எவ்வளோ காம்ப்ளெக்ஸான மெக்கானிசமாக இருக்கும். இது எல்லாம் சவாலாக இருந்துச்சு. பட் ஒவ்வொரு கண்ட்ரியும் அதை உடச்சி வெளியே வர ஆரம்பித்தாங்க. அதில் விதை போட்டு கொண்டு போனது என்னவோ அமெரிக்கா தான். அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, சரி நம்ம எம்ஐஆர்வியில் டாமினண்ட்டாக இருக்கோம், இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலான்னு சொல்லிட்டு 1970 எம்ஐஆர் வெட் ICBM, அதாவது இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்னு சொல்லுவோம் பாருங்கள், கண்டம் விட்டு கண்டம் பாயிற ஏவுகணை, இதில் எம்ஐஆர் டெக்னாலஜி உள்ளே கொண்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்த வருஷமே இட் மீன்ஸ் 1971 எம்ஐஆர் வெட் SLBM, அதாவது சப்மெரின் இருக்குல்ல, சப்மெரின் லான்ச்டு பேலிஸ்டிக் மிசைலாக இதை அப்கிரேட் பண்ணாங்க. ஸோ உங்களால் லேண்டில் இருந்தும் இந்த ஏவுகணை பயன்படுத்த முடியும், நீர்மூழ்கி கப்பலில் இருந்தும் பயன்படுத்த முடியும். அமெரிக்கா ஒரு விஷயத்தை பண்ணுதுன்னா சோவியத் யூனியன் கண்டிப்பாக போட்டிக்கு வருவாங்கள்ல, சோவியத் யூனியன் ஒன்று பண்ணாலும் அமெரிக்காவும் போட்டிக்கு வரும். இது எப்போவுமே போயிட்டுருக்க ஒரு பனிப்போர் தான். அந்த வகையில் 1970s இறுதி காலகட்டத்தில் சோவியத் யூனியனும் இந்த எம்ஐஆர்வி எனபிள்டு ICBM-ஐ உருவாக்கிட்டாங்க, SLBM-ஐ உருவாக்கிட்டாங்க. அதாவது தரைதளத்திலிருந்து அடிக்கிறதா இருக்கட்டும், நீர்மூழ்கி கப்பலில் இருந்து அடிக்கிறதா இருக்கட்டும், இவங்க கைவசமாக வந்துருச்சு. இப்போதைக்கு இந்த எம்ஐஆர்வி செக்மெண்ட்டில் ஆளுமை செலுத்துறது எந்தெந்த கண்ட்ரிஸ்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, UK, ஃப்ரான்ஸ், ரஷ்யா, சைனா, இந்த 5 நாடுகள் மட்டும்தான். இந்த 5 நாடுகளுக்கு அடுத்தபடியாக 6வது நாடாக இப்போ இந்த எலைட் குரூப்பில் வந்திருக்க நாடு தான் நம்ம இந்தியா. ஸோ ஆசியாலேயே இந்தியா, சைனா இந்த 2 நாடுகள் கிட்ட மட்டும்தான் இந்த எம்ஐஆர்வி டெக்னாலஜி இருக்குல்ல, இதில் மிசைல்ஸ் இருக்குது. மற்ற எந்த நாடுகள்கிட்டையும் கிடையாது.
உலகாரங்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 6 நாடுகள் மட்டும்தான். எப்பேற்பட்ட எலைட் குரூப்பில் நம்ம இந்தியா சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா? உங்களுக்கு இன்னும் டவுட் வரலாம். ஏப்பா ஆயுதங்களை உருவாக்குறதுல ரொம்ப முயற்சி பண்ணுற நாடு பாகிஸ்தான், அவங்ககிட்ட டெக்னாலஜி இல்லையான்னு கேட்டிங்கன்னா, ஒரு உண்மையை சொல்லட்டுமா? ஆக்சுவலாக பாகிஸ்தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ வந்து கணக்கு பண்ணினா ஒரு 3 வருஷம் முன்னாடி இந்த எம்ஐஆர்வி டெக்னாலஜி சார்ந்த அவங்க ஒரு சோதனை ஓட்டம் முன்னெடுத்திருக்காங்க. தோல்வியில் முடிவடைஞ்சிருச்சு. ஆனால் பாகிஸ்தான் விடுறதா இல்லை, இப்போ வரைக்கும் தீவிரமாக ட்ரை பண்ணுறாங்க. பட் இன்னும் அவங்கள எம்ஐஆர்வி டெக்னாலஜியை முழுமையாக கிரகிக்க முடியல. நம்ம அக்னி 5 வேற லெவலில் சம்பவம் பண்ணிட்டு இருக்காளா இப்போது, ரைட்டு. இது வரைக்குமான நம்ம அக்னி ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, அதோட ரேஞ்ச் என்னன்றதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அக்னி 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் 700 கிலோமீட்டரில் ஆரம்பித்து 1200 கிலோமீட்டர் வரைக்கும் அடித்து டார்கெட்டை காலி பண்ணும். அக்னி 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2000 கிலோமீட்டர்லேருந்து 3500 கிலோமீட்டர் வரைக்கும். அக்னி 3 எடுத்துக்கிட்டால் 3000 கிலோமீட்டரில் ஆரம்பித்து 5000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும். அக்னி 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா 3500 கிலோமீட்டர்ஸில் ஆரம்பித்து 4000 கிலோமீட்டர் வரைக்கும். இப்போ அக்னி 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா 5000 கிலோமீட்டரில் ஆரம்பித்து 8000 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ண முடியுமா? அந்த அளவுக்கு வீரியமாக தன்னோட ரேஞ்சை அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்கு ஒவ்வொரு அக்னி ப்ராடக்ட்டும். இந்த அக்னி 5ஓட சோதனை இப்போ வெற்றி அடைஞ்சு இந்தியர்கள் பெருசாக கொண்டாடுறோம்ல, நாம் ஒரு விஷயத்தில் சந்தோஷமாக இருக்கோன்னா சைனாக்கு தான் மூக்கு எடுத்துருமே. இந்த சைனீஸ் அஃபிஷியல்ஸ்லாம் இப்போ ஒரு விஷயத்தை பதறி வளர ஆரம்பிச்சிட்டானே சொல்லலாம். என்ன தெரியுமா சொல்கிறாங்க? இந்த அக்னி 5ஓட ரியல் ரேஞ்ச் அப்படின்றது 8000 கிலோமீட்டரை தாண்டி இருக்கலாம் தான் நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை பட்டியலை தான் நம்ம கொண்டு வரணும், ரிஸ்க் இருக்குது அண்டை நாடுகளுக்கு அப்படின்னு இவங்க இப்போ பேசியிருக்காங்க. சைனா எப்பவும் பண்ணுறது தானே, அதாவது அவங்க ஒன்று பண்ணால் அது சரி கிரி நாடோட பாதுகாப்புன்னுவாங்க. இதே மற்ற நாடுகள் பண்ணிச்சுன்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னுவாங்க. அந்த வயிற்றுச்சலாம் இங்கேயும் பார்க்க முடியுது. சைனா பயப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. இந்த வரைபடத்தை பாருங்கள். நம்ம அக்னி 5 எம்ஐஆர்வி இருக்குல்ல, இந்த ஏவுகணை ஏதோ டார்க்காக ஷேட் தெரியுதுல, இது வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் அக்யூரேட்டாக அட்டாக் பண்ணும். இதில் சந்தேகத்திற்குரிய தாக்குதல் பகுதிகளாக இதோ ஒரு லைட் ஷேடு வருது பாருங்க, இந்த பகுதிகளும் உள்ளே வருது. ஸோ இதுக்காக சீனா உட்பட சில நாடுகள் இதை பார்த்து வயிறேறி ஆரம்பிச்சிருக்காங்க. நாளை பின்ன ஏதாவது இந்தியா கிட்ட பிரச்சனைனா நம்ம கிட்ட இந்த மிசில் எதனா தூக்கிட்டு வந்துட போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பின்னாடி இவ்வளோ காரணங்கள் இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் இப்போ இந்தியாவோட அடுத்த குறி வேறு என்னவாக இருக்கும்? நீங்கள் கணிச்சது கரெக்டு தான். இன்ஃபேண்ட்ரி சார்ந்து இந்த எம்ஐஆர்வி டெக்னாலஜியில் உருவான இந்த அக்னி 5 வந்துடும். சப்மெரின்ஸ்க்கு என்ன பண்ணுவோம்? கரெக்ட், அதான் உங்களோட அடுத்த ட்ரையே. இந்த சப்மெரின் லான்ச்டு பேலிஸ்டிக் மிசைலாக இந்த ஏவுகணையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற வேலையை நாம் இப்போ ஆரம்பிக்கிறோம். இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட், அதில் வெற்றி கிடச்சிருக்கு. சைனா பதறுது அப்படின்னா இதை சாதிச்சவங்களை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசியாகணும்ல. ஆர்ட்டை எந்த அளவுக்கு தூக்கி பேசுகிறோமோ அதே அளவுக்கு ஆர்டிஸ்ட்டையும் பேசணும். அந்த வகையில் இந்த 2 பெண்கள் டாமினன்ஸிங்க. ஒருத்தவங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கே அவங்க தான் லீடு, இன்னொருத்தவங்க அக்னி 5 இருக்கு பாருங்க, அதில் ஸ்பெசிஃபிக்காக லீடு. இந்த DRDOவோட மிஷன் திவ்யாஸ்திரா இருக்குல்ல, இதோட ப்ராஜெக்ட் டைரக்டராக இருக்கிறது சங்கரி சந்திரசேகரன் அவர்கள். இவங்களுக்கு அடுத்தபடியாக இந்த அக்னி 5 ப்ராஜெக்டில் ப்ரோக்ராம் டைரக்டராக இருக்கிறது ஷீனா ராணி. இதோ தெரியுறாங்களே, இவங்க தாங்க. ஸோ இந்த திவ்யாஸ்திரா ப்ராஜெக்டில் அக்னி 5ன்றது ஒரு பார்ட்டு. இன்னும் எவ்வளோ சர்ப்ரைசஸ் நம்மளுக்கு எதிர்காலத்தில் காத்துக்கிட்டு இருக்கோ. இந்த ஷீனா ராணி இருக்காங்களே, இவங்க அக்னி 5ஓட ப்ரோக்ராம் டைரக்டர் மட்டும் இல்லை, DRDOவில் சீனியர் சயின்டிஸ்டாகவும் இருக்கவங்க. இந்த ஷீனா ராணி மூலமாக தான் ஒட்டுமொத்த கேரளாக்கா இப்போ பெருமைன்னு சொல்லலாம். நம்ம அண்டை மாநிலம் நினைக்கிறப்ப நம்மளுக்கும் கௌரவமாக தான் இருக்குது. இந்த DRDOவோட அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் லெபார்ட்டரி இருக்குல்ல, இங்கே தான் அக்னி 5 அண்ட் எம்ஐஆர்வி டெக்னாலஜி முழுமை பெற்றுச்சு. இந்த குழுவை தலைமையேற்றி நடத்தினது வேற யாரும் இல்லை, ஆண்மகன் கிடையாது, ஷீனா ராணி தான். ஷீனா ராணியோட கல்வி அண்டு வேலை அனுபவத்தை பற்றி பேசுகிறதா இருந்தால், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இருக்குல்ல, இதில் டிகிரி முடிக்கிறாங்க. எங்கே? திருவனந்தபுரத்தில் இருக்கு பாருங்க, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருவனந்தபுரம், அங்கே முடிக்கிறாங்க. அப்புறம் இந்த VSSC சொல்லுவோம் பாருங்க, அதாவது கேரளாவில் இருக்க விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர், இங்கே 8 வருஷங்கள் வரைக்கும் வேலை பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் முக்கியமான தரமான சம்பவம் பொக்ரான் ஆட்டோமிக் டெஸ்ட் இருக்குல்ல, 1998, இதுக்கு பிற்பாடு DRDOவில் வேலை கிடையாது ஷீனா ராணிக்கு. அவங்க கடந்து வந்த அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ மிக முக்கியமான ப்ராஜெக்ட்ஸு. ஸோ 1999 இருந்து இந்த அக்னி சம்மந்தமான ப்ராஜெக்ட்ஸ் இருக்குல்ல, அதோட முன்னோட்டம் R&D எல்லாத்துலேயும் அவங்க இறங்கி செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ அக்னி 1, 2, 3, 4 இப்போ 5 வரைக்கும் டாமினண்ட்டாக இருக்காங்க. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். சாதிக்கிறதுக்கு பாலினம் ஒரு பொருட்டு கிடையாது, வயசு ஒரு பொருட்டே கிடையாது. ஏன்னா ஷீனா ராணிக்கு வயசு எவ்வளோ தெரியுமா? 57. ஸோ இந்த அறிவியல் துறையை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வருடங்கள் உருண்டோடுதோ அந்த அளவுக்கு அனுபவம் பெருசாக இருக்கும், அக்யூரசி கிடைக்கணுனால அது தெளிவாக தெரியுதுங்க. ஸோ சாதிக்க பாலின வயசு ஒரு தடையே இல்லை, அது ஒரு பொருட்டாக மதிக்காதீங்கன்னு ஷீனா தெளிவாக நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணியே காமிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய வாழ்த்துக்களை பதிவு பண்ணிப்போம். இவங்க டீமுக்கும் நம்ம இந்தியர்கள் மிகப்பெரிய வாழ்த்துக்களை உரித்தாக்குவோம். அடுத்து என்ன,
அக்னி 6 தான். ஆக்சுவலாக அக்னி 6 பொறுத்த வரைக்கும் 10,000 கிலோமீட்டருக்கு மேலே ரேஞ்ச் இருக்கலாம்னு பேசப்பட்டுட்டு இருக்கு. இதுவும் எல்லா வேலையும் முடிஞ்சு சோதனை நடந்து அதில் கண்டிப்பாக வெற்றி தான் பெற போகிறோம். அந்த ஒரு நேரம் வர்றப்ப இந்த அக்னி சார்ந்த திருமண ஒரு கான்டென்ட் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை காத்திருங்க மக்களே. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.